பிரைஸ் த லார்ட். நான் உங்கள் ஆகாய். என் அன்புக்குரியவர்களே, அநேகருக்கு ஒரு கேள்வி, பிரதர் எவ்வளோ மாடு போல் உழைக்கிறோம் பிரதர், கஷ்டப்படுறோம் பிரதர், என் கணவர் கஷ்டப்படுறார், நான் கஷ்டப்படுறோம், வேலை செய்கிறோம், ஆனால் கையில் செல்வம் நிற்க மாட்டேங்குது பிரதர், ஏன் தெரியலையே? ஒருவேளை யாராவது சூனியம் வச்சுட்டாங்களா, ஏவலா, கண்டிஷ்டியா? அநேகர் கேட்குற கேள்வி அது. எப்போதும் தேவ பிள்ளைகளுக்கு நம்ம ஆராய வேண்டுமானால் பைபிள் சொல்லுது, ஆவிக்குரியவன் சகலத்தையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். எப்படி ஆராயணுமா? எதை வைத்து ஆராயணுமா? கர்த்தருடைய வசனத்தை வைத்து ஆராயணும். நீதிபதிகள் புஸ்தகம் நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. சோம்பல் கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான், சுறுசுறுப்பு உள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். பார்த்தீங்களா? ஏழை எப்படி ஆகுறானா, கவனிங்க, சோம்பல் கையாக வேலை செய்வது. ஒரு வேலை வரும்போது அந்த வேலையை தள்ளி போடுவது, நாளைக்கு செய்யலாம், அடுத்த நாள் செய்யலாம், அப்படி தள்ளி போடும்போது உங்களுக்கு உண்டான நாள் உண்டான செல்வம் வேற ஒரு கைக்கு போயிடும். அதனால் வேலையை தள்ளி போடாமல், சோம்பலுக்கு இடம் கொடுக்காம, தூக்கத்துக்கு இடம் கூடாமல், நீங்கள் அந்த வேலை, அன்றாட வேலையை, கடவுள் கொடுக்குற வேலையை, எஜமான் கொடுக்குற வேலையை நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் கையில் செல்வம் தங்கும். God bless you. God bless you.